அட ஆமாங்க மக்களே, தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி. நகைக்கடன் வாங்குவோர்களுக்கு ஒரு குட் நியூஸ். மத்திய பட்ஜெட்டில் வெளியாக போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் நகைக்கடன்கள் யாருக்கெல்லாம் தள்ளுபடி ஆக போகிறது என்பன பற்றி ஒரு முக்கிய தகவலாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு உண்மையான தகவலை இப்பொழுது சொல்ல போகிறேங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார், உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னா, நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு கிடைக்க போகிறது? இதுதான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. 45,000 கோடி நகைக்கடன் தள்ளுபடியை இந்த 2026 மக்களுக்கு கொடுக்க இருக்காங்க. மக்களும் இந்த நகைக்கடன் தள்ளுபடியை வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இது வரும் காலங்களில் இந்த நகைக்கடன் தள்ளுபடி முக்கியமாக கருதப்படுது. தேர்தலில் வெற்றி வாய்ப்பையும் நகைக்கடன் தள்ளுபடி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு. நகைக்கடன் தள்ளுபடி உத்தரவு என்ன தான் நடக்கிறது அப்படின்ட்டு நிறைய பேர் சில ஆழ்ந்த குழப்பத்தில் ஆழ்ந்திருக்காங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து அந்த ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, 5 சவரன் வரைக்கும் கண்டிப்பாக நகைக்கடனை கொடுக்க போகிறாங்க. தமிழ்நாட்டில் சாமானிய மக்கள் முதல் சிறு குறு தொழில் விவசாயி தொழிலதிபர்கள் வரை பலரது உடனடி தேவைகளை பூர்த்தி செய்யும் நகைக்கடன் துறையில் வரும் மத்திய பட்ஜெட் 2026 அதிரடி மாற்றங்கள் நிகழக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. நாட்டின் வலுவான பொருளாதார சூழலை பயன்படுத்தி வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் NBFC வலுப்படுத்துவதன் மூலம் நடுத்தர குடும்பங்களின் கடன் சுமையை குறைக்க மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக டெல்லி வட்டாரங்கள் குறிப்பிடுகிறது. முதலாவதாக வங்கிகளுக்கு வழங்கப்படுவதைப் போலவே நகைக்கடன் வழங்கும் NBFCகளுக்கும் முன்னுரிமை துறை கடன் அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது. பெரும்பாலும் 50,000 ரூபாய்க்கு குறைவான சிறிய அளவிலான கடன்களை தான் பொதுமக்கள் அவசர தேவைக்காக எடுக்கிறார்கள். அந்த அந்தஸ்து கிடைத்தால் நிதி நிறுவனங்களின் செயல் குறைந்து பலனாக சில்லறை குறைந்து வாடிக்கையாளர்களுக்கு குறைந்த வட்டியிலே நகைக்கடன் கிடைக்க வழிவகை செய்யும். இது கிராமப்புற மற்றும் நகர்ப்புற மக்களின் எளிய கடன் சுமையை பெருமளவு குறைக்கும் அப்படின்றது குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது விரைவில் வர இருக்குங்க. தமிழகத்தில் தேர்தல் வாக்குறுதிகளில் 2021 குறிப்பிட்ட மாதிரி இப்போ பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி 2026 ஒரு பட்டியலை ரெடி பண்ணுறாங்க. யாருக்கு இந்த நகைக்கடன் கிடைக்கும், யாரெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடியை பெற தகுதியான நபர்கள், ஸோ 5 சவரனுக்கு உண்டான பட்டியலை ரெடி பண்ணுறாங்க. இப்போ இந்த நகைக்கடன் பட்டியல். ஸோ நகைக்கடன்களை நீங்கள் வாங்கிறதுக்கு கடைசி தேதி அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் தமிழகத்தில் அந்த 8 நேஷ்னலைஸ் பேங்க்கில் மட்டும்தான் நகைக்கடனே தள்ளுபடியே கிடைக்கும். மற்ற எல்லா பேங்க்லையுமே நீங்கள் தள்ளுபடி பெறலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெற முடியாது. சில பேங்க்கில் மட்டும்தாங்க நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும். முதல் இடம் அப்படின்னா அந்த கூட்டுறவு வங்கிகளில் மட்டும்தான். அதுவும் முதல் பெரியாட்டி அப்படின்றது கூட்டுறவு வங்கி தான். ஸோ தமிழகத்துடைய கண்ட்ரோலில் இருக்கிற அந்த கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த வங்கியை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அங்கே நகைக்கடன்களை பெற ஆரம்பித்து கொள்ளுங்கள். 3-5 சவரனுக்குள்ளே நீங்கள் நகைக்கடன் வாங்கினீங்க அப்படின்னா முழுவதுமே தள்ளுபடி பண்ண போகிறாங்க. நகையுடைய ரேட் நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டு வந்தாலும் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. நண்பர்களே, இப்போ இந்த டைமை பயன்படுத்திக்கோங்க. ஜனவரி 31 அப்புறம் தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சு அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி அதுக்கப்புறம் ஆக்ட் இருக்குமான்றது சந்தேகம்தான். அதனால் இப்போ உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கியை சூஸ் பண்ணி நகைக்கடனை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.